வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். என்னவா? உடல் எடை குறைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ம். இவங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உடல் எடை குறைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கணும். இவங்க தாங்க சியா சீட்ஸ். நான் கடைக்கடையாக ஏறி ஏறி இறங்குனேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பிடிச்சி இவங்களை தூக்கிட்டு வந்தேன். எப்படி இருக்காங்க? சப்ஜா வித மாதிரியே இருக்காங்கல்ல? அது அப்படி தான் இல்லைங்க. இவங்கள பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி கலரில் இருக்காங்க பாருங்கள். இவங்க தாங்க சியா சீட்ஸ். இவங்களும் நமக்கு தேவைப்படுவாங்க. இவங்களும் ஒரு பக்கமாக வைங்க. அடுத்தது யார் பாருங்கள்? இவங்க தான் சப்ஜா. இவங்கள உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்களும் நமக்கு தேவைப்படுவாங்க. நம்மளோட உடல் எடையை குறைக்க இவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுவாங்க. சரிங்களா? இவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னு பார்க்கலாமா? இங்கே வருங்க. இவங்க தான். இவங்க பேர் பாதாம் பிசின். இவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாதாம் மரத்துலேருந்து அவங்க எடுப்பாங்க. பாதாம் மரத்துலேருந்து எடுத்து காய வச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டு கொடுக்குவாங்க. நம்ம கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். மேக்ஸிமம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். கடைகளெல்லாம் அவ்வளோ இதாக வாங்கி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. நான் நிறைய கடை ஏறி இறங்கினேன். ஒரு 5 கடை போல் ஏறி கேட்டிருப்பேன். எனக்கு கிடைக்கல. லாஸ்ட்டாக பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இது கிடச்சிச்சு எனக்கு. இது 3மே கிடச்சிச்சு. 50 கிராம்லேருந்தே கொடுக்குறாங்க. 50 கிராம்லேருந்தே நம்ம 3மே வாங்கிக்கலாம். இது 3மே 50 கிராம் வாங்கினோன்னா நமக்கு ஒரு வாரம் கண்டிப்பாக ஓடும். 3மே 1 வாரம் ஓடும். 1 வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 50 கிராமே வாங்கிக்கோங்க. எனக்கு கம்மி ரேட்டில் தான் போட்டு கொடுத்தாங்க. 50 கிராமு 25 ரூபான்னு தான் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச சூப்பர் மார்க்கெட்டுங்கனால கம்மி போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் போய் 50 கிராம் 30 ரூபா இருக்குங்க. கண்டிப்பாக 30 ரூபா இருக்கும். 30 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களே தேடி போய் மறுபடியும் இதெல்லாம் வாங்குவீங்க. உடல் எடை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 3 விஷயம் இது. இதை எப்படி பயன்படுத்தலான்னு நம்ம பார்க்கலாமா? 3மே ஊற வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஊற வச்சு சாப்பிட்டா தான் அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம இது 3மே இப்போ உடனே ஊற வச்சு சாப்பிட்ற இது கிடையாது, ப்ராசஸ் கிடையாது. சியா சீட்ஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம பாதாம் பிசினாக இருக்கட்டும், 2மே நம்ம நைட்டு ஊற வச்சு காலைல சாப்பிட்டா தான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது ஊறவும் செய்யும். சீக்கிரம் இது ஊறாது. 2மே சீக்கிரம் ஊறாது. 2த்துக்குமே டைம் எடுக்கும். ஓகேங்களா? பாதாம் பிசின் 2 மணி நேரத்தில் ஊறிடுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் 2 மணி நேரம் ஊறினாலும் நமக்கு அந்தளவுக்கு அதோட இது கிடைக்காது, எஃபோர்ட் கிடைக்காது. நமக்கு நைட்டு ஊற வச்சு காலைல சாப்பிட்றது தான் கரெக்டாக இருக்கும். சப்ஜா அப்படி கிடையாதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ½ அன் ஹவர்லேயே சூப்பராக ஊறி வந்துடுவாங்க. அவங்க பார்க்கவே சூப்பராக அப்படியே ஜெல்லி மாதிரி அப்படியே கலக்கலன்னு வந்துடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் 3மே சேர்த்து நைட்டு ஊற வச்சு காலைல சாப்பிட்றது தான் நல்லது. டெய்லியும் இதில் ஒரு சப்ஜாவில் ஒரு ஸ்பூனு, சியா சீட்ஸில் ஒரு ஸ்பூனு, இதில் ஒரு துண்டு போட்டாலே போதுங்க. நீங்கள் இதில் எடுத்து ஒரு துண்டு போட்டாலே போதும். ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஒரு ஆள் கூட நீங்கள் ஒரு துண்டு போட்டால் 2 பேர் சேர்த்து போட்டுனா ஒரு 3 துண்டு 2 துண்டு அப்படி போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அது இது உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க தான் சாப்பிடணும்னு கிடையாது. எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. ஆனால் டெய்லி யூஸ் பண்ணுறவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் வீக்லி 1 டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வீக்லி 1 டைம் நன்னாரி சர்பத்து கூட, லெமன் ஜூஸ் கூட, எந்த ஜூஸ் கூட வேணாலும் இதை 3த்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சாப்பிட்ருக்கேன். என் பசங்களுக்கும் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இவங்க எல்லா நார்ச்சத்து, அயன் சத்து நிறைய இருக்குது. நமக்கு என்ன தேவையோ நமக்கு உடல் சூட்டு எல்லாமே குறைச்சி தருவாங்க அவங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவங்க தான் மெயினாக நமக்கு உடல் எடையை சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சியா சீட்ஸு. ஓகேங்களா? நீங்கள் வேணால் பாருங்கள். நானே போட்டு காமிக்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சப்ஜா விதையை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மாறி வந்துடுவாங்க. அவங்களோட இயல்பை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. சியா சீட்ஸும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க நைட்டில் ஊற வச்சாதாங்க அவங்களோட இயல்பு மாறும். அது வரைக்கும் இப்படியே தாங்க இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்க ஊறி வரமாட்டாங்க. இங்கே பாருங்கள். அங்கே கலக்கி முடித்தோடனே இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பப்பாளி விதை மாதிரி மாறுது பார்த்தீங்களா? இவங்களுக்கு ரொம்ப பெரிய டைம்லாம் எடுக்காது. சப்ஜாவுக்கு எப்போதுமே பெரிய டைம்லாம் எடுக்காதுங்க. நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு ஜூஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு போட்டு குடிச்சிக்கலாம். ஆனால் சப்ஜா ரொம்ப பொறுமையாக தாங்க உடல் எடையை குறைக்கும். ஆனால் சியா சீட்ஸ் அப்படி இல்லைங்க.
நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடல் எடையை குறைச்சி தரும். ஆனால் இது சாப்பிட்றது எப்படின்னா, நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதாங்க ரொம்ப 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 நல்லது நமக்கு. நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு சாயந்தரம் சாப்பிடலாமா, காலைல ஊற வச்சு சாயந்தரம் சாப்பிட்லாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி முளைக்கட்டின பயிரை நைட்டு ஊற வச்சு காலையில் ஊற வச்சு நைட்டு கட்டி அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றோமோ, அதே மாதிரி இதை நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்டாதாங்க நமக்கு பெனிஃபிட்டுக்கு. மற்றபடி உடனே சாப்பிட்றதுல நமக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. இன்னொன்று சாப்பிடும்போது மேக்ஸிமம் வந்துட்டு ஜூஸ் கூட லெமன் ஜூஸு அப்படின்லாம் சேர்க்குறீங்கன்னா சுகர் சேர்க்காதீங்க. சுகர் சேர்க்காமல் சாப்பிடுங்க. சுகர் இல்லாமல் ஹனி இல்லை சால்ட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் எடை சீக்கிரமாகவும் குறையும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு வாரத்துலேயே 3 கிலோ குறைச்சிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. உண்மையே நான் குறைச்சிருக்கேன், 3 கிலோ குறைச்சிருக்கேன். ஆனால் என்னோடய வாய் நான் கண்ட்ரோலில் இல்லைங்க. எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறது, அடிக்கடி ஒரு வாரத்துக்கு நான் ட்ரை பண்ணுவேன், திருப்பி அதை விட்டுடுவேன். நீங்கள் அப்படி விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உடல் எடை குறைக்கணுன்னு தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மெயினு நீங்கள் இந்த 3 வந்துட்டு சப்ஜா பாதாம் பிசின் எடுக்கலைன்னா கூட சியா சீட்ஸு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது ரொம்ப 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 உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. காலைல வெறும் வயிற்றில் எந்திரிச்சோடனே இதை ஊற வச்ச தண்ணி இன்னும் கூட இது கூட சேர்த்து தண்ணியும் குடிச்சு, மெயின் வந்து இது சாப்பிடும்போது தண்ணி நம்ம நிறையா எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டாலே நமக்கு முக்கியமான எல்லா பிரச்சனையும் சரியாகும். தண்ணி எடுத்தால் ஒரு செடியில் போய் தண்ணி ஊற்றுறோம், அந்த செடியை வந்து தண்ணி ஊற்றின செடி எவ்வளோ அழகாக பளபளன்னு அது ஒரு பார்க்கவே அழகாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் பார்க்க அழகாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்போம். தண்ணி இல்லைன்னா எப்படி காஞ்சி போன செடி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இருப்போம். இதை சாப்பிட்றத கூடவே நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் உடலுடைய ஈஸியாக குறைச்சிடலாம். நீங்கள் ஹாட் வாட்டராவோ இல்லை கூலிங் வாட்டரோ நார்மல் வாட்டராவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களை உடல் எடையை குறைச்சிடலாம். அடிக்கடி இந்த சில பேர் யூரின் போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. அது மட்டும் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. அது அது பாட்டுக்கு போக வேண்டிதான். பட் ஆனால் நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினச்சோன்னா, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சோன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பார்க்க க்ளோவிங்காக அழகாக இருக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தண்ணி குடிங்க. இந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணுங்கள். கூட லெமன் காலையில் குடிக்கிறீங்கன்னா லெமன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக லெமன் இது கூட 3ஐயும் மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் ஓகே தான். 3ஐயும் சேர்த்து நைட்டே ஊற வச்சு நீங்கள் அதை கூட தண்ணி சேர்த்து லெமனும் சேர்த்து ஹனியும் சேர்த்துக்கலாம். எடுத்து குடித்தாலும் ஓகே. இல்லை லெமன் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்து குடிக்கிறதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி குடித்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு. ஆனால் சுகர் சேர்க்காதீங்க. நார்மலாகவே நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சுகர் சேர்க்காதீங்க. சுகர் சேர்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனாலும் இவங்க நம்ம சியா சீட்ஸ் நமக்கு சுகரை கண்ட்ரோலில் வைப்பாங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறாங்கன்னு நம்ம கண்ட்ரோல் மீறி சாப்பிட்டோன்னா அது எப்படிங்க குறையும்? கண்ட்ரோலில் வைப்பாங்க தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கண்ட்ரோலாக இதை சாப்பிட்டு உடல் எடையை குறைக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக என்ன மாதிரி உங்களுக்கும் உடல் எடை குறையும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.